சோம்பு கடுகு போட்டோம். மீன் போட்டாச்சு. மீன், முட்டை, அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். வெந்த அப்புறம் கொஞ்சம் கட் பண்ணலாம். கட் பண்ணி போடும்போது தான் அது பச்சையாக இருக்கும்போது கொஞ்சம் கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஓரளவுக்கு வேகட்டும். வெந்த அப்புறமா கட் பண்ணி விட்டு மசாலா போட்டோம்னா எல்லா இடத்துக்கும் சமமாக பரவும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுவும் முட்டை மாதிரியாங்க. நம்ம முட்டை பொடி மாஸ் மாதிரி கூட செஞ்சுக்கலாம். நம்ம அப்படியே கலரிட்டே இருந்தாலும் முட்டை பொடி மாஸ் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால கொஞ்சம் சிந்த வச்சு வேகட்டும்னு சொல்லி விட்டுறேன். ஓரளவுக்கு வெந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மசாலாவை சேர்த்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடும்.